நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க கோரி கல்வி உரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பு தரப்பில் சென்னையில் போராட்டம் நடத்தப்பட்டது. இதில் ஓய்வு பெற்ற நீதிபதி அரிபரந்தாமன், ஆலந்தூர் பாரதி, சுப வீரபாண்டியன், பாலபாரதி, செல்வ பெருந்தகை, கலி பூங்குன்றன் உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்களை சார்ந்தவர்கள் பங்கேற்றனர். கற்பதற்கான சம வாய்ப்பு இல்லாத நாட்டில் சமமான போட்டித் தேர்வுகளை நடத்துவது என்பது மிகப்பெரிய சமூக அநீதியாகும் என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். இப்போது அதே நிலை இந்த நீட் தேர்வு சம்பந்தமாக நீட்டுக்கான பாடத்திட்டம் என்பது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் அடிப்படையில் கொண்டது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 98% மாணவர்கள் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் படிக்கிறாங்க. இதுல சிபிஎஸ்இ பாடத்திட்டம் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் உயர்வானது என்று சொல்லவில்லை. என்னை கேட்டால் ரெண்டும் வேறு வேறானது. 1984 இருந்து 2006 வரை தமிழ்நாட்டிலே தமிழ் பாடத்திட்டத்தின் கீழே நுழைவுத் தேர்வு இருந்தது. அப்போது சிபிஎஸ்இ மாணவர்கள் அதில் போட்டி போட முடியவில்லை. தமிழ் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் போட்டி போட்டவங்க தான் நிறைய பேர் வெற்றி பெற்றார்கள். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா 10வது வரைக்கும் சிபிஎஸ்இ படிச்சுட்டு +1க்கு மாநில பாடத்திட்டத்தின் கீழ் மாறுவாங்க. ஏன்? அவங்களால மாநில பாடத்திட்டத்தின் கீழே நடக்கிற பொது நுழைவுத் தேர்வை வெற்றி பெற முடியாதுன்றதுனால. அப்ப 2% மாணவர்கள் மாறுவது வேறு. இப்போது 98% மாணவர்களை நீங்கள் 2%க்கான பாடத்திட்டத்தை படிக்க சொல்வது ஒரு வன்முறை.